விசேஷமானவர். இயேசுவை போல் யாரும் இந்த உலகத்தில் மரிக்கவில்லை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மரித்து மூன்றாவது நாளிலே மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்தால் இன்று இயேசு உயிரோடு இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே தான் இயேசுவை இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். கடந்த ஆண்டு நம்முடைய அன்புக்கு மதிப்புக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரிலே சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸின் சார்பாக நடந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே எங்களோடு கூட இருந்தது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. அந்த நாள் அவர்கள் அநேக வாக்குறுதிகளை பெந்தெக்கோஸ்தே மக்களுக்காக கொடுத்தார்கள். ஒரு தமிழக அரசு, நம்முடைய அன்புக்குரிய தமிழக அரசு கிறிஸ்துவ மக்களுக்காக விசேஷமாக பெந்தெக்கோஸ்தே மக்களுக்காக அநேகம் உதவிகளை செய்கிறார்கள். கடந்த முறை இடத்தில் கேட்டோம், ஐயா எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை, எங்களுக்கு எல்லா இடங்களிலும் கல்லறை தோட்டம் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலே அவர்கள் இப்பொழுது கல்லறை தோட்டத்திற்காக அனுமதிகளை வழங்கி ஏறத்தாழ 12 இடங்களை தமிழகத்தில் கல்லறை தோட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரை மாநகரில் நடக்கிற நம்முடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். தமிழகத்தில் இருக்கிற மீதி இருக்கிற மாவட்டத்திலும் எங்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு கல்லறை தோட்டத்தை வேகமாய் ஒதுக்கித்தார்கள். போன முறை கோயம்புத்தூருக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறீர்கள். இன்னும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் மூச்சு பெறவில்லை. தயவாக அதை ஞாபகப்படுத்தி கோயம்புத்தூரை மறந்து விடாதபடி கோயம்புத்தூருக்கு ஒரு கல்லறை தோட்டத்தை வேகமாக ஒதுக்கி தரும்படியாக ஒரு அன்பாய் கேட்கிறோம். அவர்கள் வந்த பிறகு அநேக இடங்களிலே கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டுவதற்கான வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் தமிழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெகு சிறப்பாக தமிழகத்தை ஆளுகை செய்கிறார்கள். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை சிறப்பாக ஆளுகை செய்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி தெரிவிக்கிறோம். எல்லா பெந்தெக்கோஸ்தே கிறிஸ்துவ மக்கள் சார்பாக, மதுரை மாநகரில் கூடியிருக்கிற அனைத்து கிறிஸ்துவ மக்கள் சார்பாக எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நல்லாட்சி சிறப்பாக அமைவதாக. நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷமாகவே. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெந்தெக்கோஸ்தே மக்களின் கோரிக்கை அவரவர்களுக்கு அவரவர் பட்டா நிலத்திலே நல்ல ஆலயங்களை கட்ட வழிமுறைகளை சுலபமாக்கி கொடுத்து மூடப்பட்டிருக்கிற ஆலயங்களை திறந்து தர அன்பாய் கேட்கிறோம். உங்களுக்கு என்னுடைய சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் சார்பாக மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் தெரிவித்து இறைவன் இயேசு தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போன முறை சொன்னதை எங்களால் மறக்க முடியாது. நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். ஆகவே உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து கிறிஸ்துவ மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக என்ற வாழ்த்தின் உரையை முடிக்கின்றேன். மிகுந்த